நடந்து முடிந்த நீட் தேர்வில் வழங்கப்பட்ட தமிழ் வினாத்தாளில் 49 இடங்களில் மொழிபெயர்ப்பு பிழைகள் இருக்கின்றன. நீட் தேர்வில் ஆங்கிலம், ஹிந்தி மொழிகள் அல்லாமல் 9 பிராந்திய மொழிகளில் வினாத்தாள் வழங்கப்படுகின்றன. பிற மொழி வினாத்தாள்களில் ஆங்கில மொழியிலும் வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் தமிழில் வழங்கப்பட்டிருக்கும் வினாத்தாளில் சரியான மொழிபெயர்ப்பு இல்லாததால் 49 இடங்களில் பிழைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் மாணவர்கள் தவறாக விடையளிக்க நேரலாம் என்று குற்றம் சாட்டியுள்ளது தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று. இது ஏதோ 1-2 வார்த்தைகள் தவறாக இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை அந்த சென்டரில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க. பட் 68 வார்த்தைகள் தவறு அப்படிங்கும் பொழுது அது மிகப்பெரிய குழப்பத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். சீத்தாவிற்கு சிறுத்தை என்று மொழிபெயர்க்காமல் சீதா என மொழிபெயர்த்திருக்கிறது சிபிஎஸ்இ. இதேபோல கூட்டுறவு என்ற சொல்லுக்கு பதில் பகிர்ந்துறவு என்றும், வவ்வாலுக்கு பதிலாக வவ்னவால் என்றும், ஆக்டோபஸுக்கு பதிலாக அதடபஸ் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புத்தகத்தில் இருக்கிறது போன்ற நேரடி கேள்விகளாக அல்லாமல் வினாக்கள் கேட்கப்படும் என்று கூறப்படுகையில் இத்தகைய பிழைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றனர் நீட் பயிற்சியாளர்கள். என்சிஆர்டி புக்கை போர்க்கால அடிப்படையில் தமிழில் மாற்றி அதை மாணவர்களுக்காக படிக்கிறதுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த சிபிஎஸ்இ அதாவது தமிழ் என்சிஆர்டி புக்லேருந்து அவங்க படிக்கும் பொழுது அதற்கான கேள்வி எடுக்கும் பொழுது இந்த குழப்பங்கள் இருக்காது. தமிழ் மொழியில் வல்லுநர்களை கொண்டு மொழிபெயர்க்காததும், நீட் தேர்வுக்கு தமிழில் புத்தகம் இல்லாததும் இதுபோன்ற பிழைகள் ஏற்படுவதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மாணவர்களின் எதிர்காலம் சார்ந்த இதுபோன்ற விஷயங்களில் சிபிஎஸ்இ கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்கள், மாணவர்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆர்த்தியுடன் அபிநயா.